கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகா பெரியவா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கமாக தம்பி விஜய் சுப்பிரமணியம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார். இந்த ஒரு எபிசோடு மட்டும் என்னை சொல்வதற்கு மகா பெரியவர் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார். நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து தம்பி வந்துடுவார். வாங்க இப்போ இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்வோம். இந்த எபிசோடு நம்பினார் கெடுவதில்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்துவதற்காக மகா பெரியவா நடத்திய ஒரு பிரமாதமான நிகழ்வு. வாங்க இப்போ அந்த அற்புதத்தை பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். மகா பெரியவர் ஒரு இடத்துல முகாமிட்டிருக்கிறார். அந்த கிராமத்தில் எல்லாரும் மகா பெரியவரை தரிசனம் பண்ணிட்டு போயின்னு இருக்காங்க. ஆனால் அந்த மடத்தோட சமயக்காரரும் மேனேஜரும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. எதற்காக அவங்களுக்கு டென்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று இரவு சமைப்பதற்கு மட்டும்தான் பொருள் இருக்குது. நாளை காலையிலேருந்து சமைக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. சமைக்கார் நேராக மேனேஜர்கிட்ட வந்தார். நான் காலையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் வாங்கியே தரல. நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுங்க, எங்கிட்ட காசு இல்லை. எங்கிட்ட பெரியவாட்ட சொல்லுவோம், அவள் எதாவது ஏற்பாடு பண்ணுவோம் உங்களுக்கு அப்படின்னாரு. ஒரு ஃபோன் அடித்தா போருமே, காஞ்சிபுரத்துக்கோ இல்லை யாரோ தனவந்தருக்கு ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுமே அப்படின்னாரு. அதை நீங்கள் நான் முடிவு பண்ண முடியாது, பெரியவா தான் பண்ணணும். வாங்க பெரியவாட்ட போவோம். நேராக பெரியவாட்ட போனால் பெரியவா தியானத்துக்கு தயாராகின்னு இருக்கா. பெரியவா அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னார். இன்றைக்கி நைட்டு சமைக்கிறதுக்கு மட்டும்தான் பொருள் இருக்குது, நாளை காலைல சமைக்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காமாட்சி பார்த்துப்பா, கவலை விடு அப்படின்னாரு. தியானத்தில் மூழ்கிட்டார் பெரியவா. கண்களை மூடி தியானம் போயாச்சு. இதுக்கு மேலே பெரியவாட்ட யார் பேச முடியும்? யாரும் பேச முடியாது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கையை பசிச்சு நின்றுட்டுருக்காங்க. அப்படியே அந்த இரவு முடிந்தது ஃபுல்லாக. காலையில் தூங்கி எந்திரிக்கிறாங்க. மடத்தின் கதவுகள் திறக்கும்போது எதிர்க்க வண்டியில் அரிசி, பருப்பு, காய்கறி, பழங்கள்னு ஒரு பயங்கரமாக ஒரு கல்யாணத்துக்கு வேண்டிய அத்தனை விஷயங்கள் அதில் இருக்குது. இவங்க சந்தோஷத்துக்கு உச்சிக்கே போயிட்டாங்க. இப்போ அந்த வண்டியை பார்க்கும்போது பெரியவா சொன்னது நமக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. காமாட்சி பார்த்துப்பா, கவலையை விடு அப்படின்னு பெரியவா சொன்னது வந்துகிட்டே இருந்தது. அந்த ஊர்க்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க, என்னது எல்லாத்தையும் கொண்டு வந்து மடத்து முன்னாடி நிப்பாட்டிருக்கீங்க? மடத்துக்கு தாங்க. கல்யாணத்துக்கு ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 இடத்துலேருந்து எங்களுக்கு சாமான்கள் வந்துருச்சு. எங்களுக்கு ஒரு வண்டி போதும். ஒரு வண்டியை மண்டபத்துக்கு அனுப்பிச்சிட்டு மடம் இங்கே தானே இருக்குது, பெரியவாளுக்கு கொடுத்துடலாமே சொல்லிட்டு இன்னொரு வண்டி இங்கே ஓட்டிகிட்டு வந்துட்டோம். எல்லா பொருளையும் எடுத்து உள்ளே வைக்க சொல்கிறேன் நான், நீங்கள் சொன்னீங்கன்னு உள்ளே வைக்க சொல்கிறேன்னாரு. வைக்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. இப்போ எல்லா பொருளும் உள்ளே போயாச்சு. தடபுடலாக சமையல் ஆரம்பித்தாச்சு அன்னைக்கு. இப்போ இந்த காரியதர்சி, இந்த சமயக்காரர்கள் எல்லோரும் பெரியவா காலில் போய் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டா. பெரியவா சிரிச்சுட்டே சொன்னான், நேற்று நான் கவலைப்படாத, காமாட்சி பார்த்துப்பான்னு சொன்னேன், உனக்கு கூட கோபம் வந்திருக்கும் கரெக்டான்னாரு. இல்லை பெரியவா, நீங்கள் சொல்லும்போது அப்படி தான் இருக்கணும். எந்த விஷயத்துக்கும் நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. நம்ம காமாட்சியை நம்பிட்டோன்னா அவள் பார்த்துப்பா. நம்மளால் முடியும்னு நினச்சோன்னா அது நடக்காது. அதை உணர்த்துறதுக்காக தான் காமாட்சி இந்த திருவிளையாடலே பண்ணியிருக்கா இல்லையா? போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னாரு. இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு பெரியவா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நம்புங்கள். பாபாவா தானே சொல்கிறா இல்லைங்களா? நம்புங்கள்னு சொன்னால் பெரியவாவும் அதான் சொல்கிறா. நம்பிக்கையோடு இருங்கள், தெய்வத்தை நம்புங்கள், மகான்களை நம்புங்கள். நம்பி இருக்கும்போது நடக்காத காரியம் எதுவுமே இல்லைன்னு தான் பெரியவா புரிய வைக்கிறா. நம்பினார் கெடுவதில்லை, பிரமாதமாக சொல்கிறார் இல்லைங்களா? ஒரு புரோபம் இருக்குல்ல, நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்புன்னு சொல்லியிருக்கு. இந்த நம்பினார் கெடுவதில்லை நமக்கு புரிய வைப்பதற்காக பெரியவா அந்த நிகழ்வை நடத்தியிருக்கிறார். பிரமாதமான அற்புதம். மகா பெரியவா ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு எல்லாம் புரிய வைத்திருக்கிறார். அதனால் நம்ம எல்லோரும் நம்பிக்கையுடன் இருப்போம், வாழ்வில் வெற்றிகளை தொடுவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த எபிசோட்லேருந்து தம்பி விஜய் சுப்பிரமணியம் கண்ணி பண்ணுவார். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து
கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.